வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேற்று கோல்டு வந்து பை சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பை எடுத்தீங்க? இல்லை செல் நிறைய பேர் போட்டிருக்கிறதாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக பை நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு 5:30 மணிக்கு இருக்குங்க. ஓகே, பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னைக்கு 5:30 மணிக்கு இருக்கு. ஜிபிபியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 5:30க்கு இருக்கு. 6:45க்கு பார்த்தீங்க அப்படின்னா ECB யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 7:15க்கு நமக்கு வந்து ECBயோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நியூஸஸ். இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து யூரோப் சைடில் டென்மார்க்லுடைய நார்மல் நியூஸஸ் தான் இருக்கு. US உடைய நியூயார்க் எம்பரர் ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இருக்கு. பட் அது பெருசாக இருக்கு. S&P உடைய குளோபல் இருக்கும், அதாவது காம்போசிட் மேனுஃபேக்சரிங் பற்றி இருக்கும், சர்வீஸ் அண்ட் காம்போசிட் மேனுஃபேக்சரிங் பற்றி இருக்கும். அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. அண்ட் யூரோப் கவுன்சில் மீட்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பெரிய இம்பேக்ட்ஸ் நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா காமனாக பில்டிங் பர்மிட்டு, அதுக்கப்புறம் US உடைய நியூஸஸ் பெருசாக கிடையாது. ஜிடிபி க்ரோத் இருக்கு, அது வந்து 21st இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 5:30லேருந்து 7:15 வரைக்கும் மார்க்கெட்ல நல்ல இம்பாக்ட்ஸ் உண்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் DXY பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. அதனால மார்க்கெட் வந்து சேஞ்சஸும் ஆகலை. பட் ஆனால் ப்ரைஸ் மட்டும் கீழே இறங்கிருச்சு. ஓகே, நோ இஷ்யூ. ஸோ இப்போ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரைட் ஷோல்டரில் எடுத்தால் மேலே அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ரைட் ஷோல்டரை எடுக்கல, அதனால இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகலை. இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகலை, பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கிறதும் இன்னும் இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்கிறான். 102.30 பக்கமாக வரும்பொழுது திருப்பி சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட். ஸோ இங்கே திரும்புறானா அப்படின்னு செக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய நியூஸஸ் வந்து யூஎஸ்க்கு ஒரு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப் டு 101.70 வரைக்கும் ஃபிளாஷ் வந்தால் கூட இந்த இடத்துல திரும்பும். DXY பொறுத்த வரைக்கும் பை சைடில் தான் வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் US ஆயில். ஸோ US ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு வெஜ்ஜஸ் கூட போட்டு காட்டியிருந்தேன். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு வெஜ்ஜஸ் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. திடீர்னு மார்க்கெட் வந்து ஏதோ மூவ் ஆகுது அப்படின்னு. இல்லைங்க, மார்க்கெட்டில் வந்து செஃபுடைய நியூஸ் வந்திருந்தது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பவுண்டும் ஈரோ நியூஸ் வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே போயிட்டு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு பை அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பிரேக் அவுட் தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். வெஜ்ஜஸ் வந்து இப்போ தான் பிரேக் ஆகிடுக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலிக்கான சிம்டமாக அமையலாம். ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ உடனே பைக்கு போகாதீங்க. பை இருந்தால் எடுங்க, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்து தான் மேலே போகும். ஓகே, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இனிமேல் இந்த கான்செப்ட் கீழே வந்து மேலே போகணும். ஸோ இப்போ கீழே வந்தது அப்படின்னா பை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் நல்லா மேலே கொஞ்சம் போயிட்டு 73 வரைக்கும் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவர்சலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் நடக்க சான்சஸ் இருக்கு. ரிவர்சலுக்கே வாய்ப்பும் இருக்கு. பட் போகலை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பையிங் சைடில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆயில் பொறுத்த வரைக்கும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பை கொடுத்துருந்தது. நேற்று சில்வர் அண்ட் கோல்டு வந்து நாங்கள் எதிர்பார்த்த லெவல் அப்படிங்கிறது 23.6 ஆர் அந்த லெவல் 5 வரும் அப்படின்னு பார்த்தோம். பட் அதை தாண்டி கொஞ்சம் தான் போயிருக்கான், 24 வரைக்கும் தான் போயிருக்கான். கோல்டு அப்படிதான். நிறைய பேர் கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கோல்டு வந்து நெகட்டிவ் DXYக்கு சொல்லியிருந்தாரா கோல்டுக்கு சொல்லியிருந்தாரா இல்லை. நான் வந்து கோல்டு நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது பை மட்டும்தான். 2020 எதிர்பார்த்தேன் தான். அதுக்கு மேலேயே மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 40க்கு மேலே போனால் கொஞ்சம் பையிங் சான்சஸ் இருக்கும். அப்போ கீழே வரும்போது பை பண்ணிக்கலாம்.
இந்த பை எடுக்கிறதுனா எடுக்கலாம் ஒன்று. மேலே நடக்கிற செல்லுக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்கு. 1950 வந்து இன்னும் ஓப்பன்ல இருக்கு. சரி, நம்ம இப்போ சில்வரை பற்றி பேசுவோம். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேலி வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் வந்து இங்கே எடுத்திருக்கு. ஸோ இந்த டிமாண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். டிமாண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரப்போகுது. இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் தான். மேபி இன்னைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய நியூஸ்னால மேபி தான், கன்ஃபார்ம் கிடையாது. லைட்டாக அப்படி ஒரு போயிட்டு வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரும்பொழுது நல்லா இருக்கும் மார்க்கெட் திரும்புறது. ஸோ இந்த இடத்துல திரும்பும் பொழுது நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த லெவலுக்கு 23 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 24 கீழே நல்லா பிரேக் அவுட் நடக்கும்போது 23 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு சில்வர் வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் அந்த டே ஃப்ரேமில் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்கி மேலே ஏறணும். அது ஷார்ட் டர்மாக இருந்தது, ஓகே அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நல்லாவே இப்போ வந்து டீப்பாக கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே திரும்பினால் மார்க்கெட் கீழே வரும். நேற்று பை சொல்லியிருந்தோம், ஆனால் நிறையா பேர் செல் அடிச்சிருக்கீங்க. திருப்பியும் சொல்கிறேன், செல் அடிக்கிறது தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் அடிக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு மார்னிங்லேருந்து மெசேஜ் மேலே போயிட்டான், செல் அடிச்சுட்டே இருந்தேன், மேலே போயிட்டான். இப்போ இங்கே எங்கே திரும்புவான், எந்த இடத்துல திரும்புவான்? நான் தான் தெளிவாக சொல்கிறேன், இந்த இடத்துல மார்க்கெட் பை. இங்கேருந்து அவன் வந்து தேடி ரெசிஸ்டன்ஸை தேடி போகிறான். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங், அதாவது நல்ல ஒரு 1950 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே தான் ரெசிஸ்டன்ஸ். இங்கேனாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸை தான் எதிர்பார்க்கணும். 2020 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் இப்போ மேலே போய் நின்றுட்டு இருக்கான், இந்த எட்ஜில் நின்றுட்டு இருக்கான். ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபுல்லாகவே செல் மோடில் இருக்கிறோம். செல் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இன்னும் செல் கிடைக்கல. ஸோ ஒரு 1 hour ஃப்ரேம் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மல்டி டாப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. நியூஸஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும் சில நேரத்தில். அதுக்காக ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி என்ட்ரி கிடைத்தா இந்த இடத்துல எடுக்கலாம். ஒரே ஃபோர்ஸில் மார்க்கெட் கீழே வராது, நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வந்து மேலே வந்து கீழே எடுக்கும். ஸோ இந்த டாப் கிடைக்கலன்னா நம்ம இந்த டாப் சூஸ் பண்ணலாம், செகண்ட் டாப் கூட சூஸ் பண்ணலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை ப்ரைஸ் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு மேலே போய் 60 வரைக்கும் கூட ஃப்ளாஷ் ஆகிட்டு கீழே வரலாம். ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, செல்லுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எதிர்பார்க்கணும். செல் கிடைத்தால் செல் அடிக்கணும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. நேற்று நான் பை சொல்லியும் நிறையா என்ன பண்ணிட்டீங்க, செல் அடிச்சிருக்கிறீங்க. பாட்டம்லேயே 85, 90லேயே செல் அடிச்சிருக்கீங்க. ஸ்டாப் லாஸும் போடலை. இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 40-50 பாயிண்ட் மேலே இருக்கிறான். இப்போ திரும்புவானா அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியிருந்தா இந்த பை எடுக்கலினாலும் இப்போ ஒரு செல்லுக்கு ரெடியாக இருக்கலாம். இப்போ இது கவர் ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்னும் திரும்பலை. எனக்கு தெரிஞ்சு திருப்பி இந்த 2020ங்கிற லெவல் அவ்வளோ அக்யூரேட்டாக இன்னைக்கு எடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்க. 2020 உடைக்கும் போது செல்லிங் கிடைக்கும். ஆனால் 14 பாயிண்ட் இருக்கு. அப்போ இன்னும் கூட மேலே போயிட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா திருப்பி இந்த மேலே ஒரு 50, 55 அந்த ரேஞ்ச் போறோம்னா 40 நமக்கு பிரேக் அவுட் லெவலாக வரும். ஏன்னா அது கியூஎம் லெவலாக இருக்கிறதுனால நான் அதில் போட்டிருப்பேன். டேல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கியூஎம் லெவல். ஸோ இந்த லெவலை கூட மார்க்கெட் ரீச் பண்ணலாம். இந்த கியூஎம் லெவலை ரீச் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த 44, 45 நமக்கு இங்கே மிஸ் ஆன பாயிண்ட்டு இப்போ இங்கே வருது. இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியும் 40, 45 எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை இங்கே கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ செல் சான்ஸே எதிர்பாருங்க. பையை எடுத்துடாதீங்க. நாளைக்கு பொசிஷன் வைக்காதீங்க. நாளைக்கு வீடியோ வரல அப்படின்னாலும் பொசிஷன் வைக்காதீங்க. நாளைக்கு வாய்ப்பு கிடைத்தால் மேலே திரும்பி இருந்தால் வீடியோ கொடுத்துருவேன். இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நிறையா சார்ட்ஸ் வரும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.